ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8 நாளில் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது முதல் பகடையில் 2 பகடை உருட்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு கூறுவெளி தெரியுமா? கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 1லேருந்து 1,1லேருந்து 6,6 வரைக்கும் வரும். இப்போ என்ஆஃப்எஸ்ங்கிறது 36. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நம்ம நிறைய கணக்கில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண். முதல் பகடையில், அதாவது இந்த உருட்டுற முதல் பகடை, இந்த முதல் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் முகமதிப்பு வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருக்கணும். இந்த 2 முகமதிப்பையும் கூட்டணும் அப்படின்னா 8ஆக வரணும். அதுக்கான நிகழ்தகவை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அல்லதுன்னா நம்ம சேர்ப்பு போடுவோம், மற்றும்னா வெட்டு போடுவோம். அப்போ இங்கே அல்லது சேர்ப்பு. இப்போ இந்த 2 நிகழ்ச்சிக்கும் சேர்ப்பா அந்த ஃபார்முலா நம்ம என்னென்னு எடுப்போம்? நிகழ்தகவின் கூட்டல் தேச்சமா. நான் ஃபார்முலா இங்கே எழுதுகிற பாருங்கள் கீழே. முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப், ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இதுதான் ஃபார்முலாவா? இது நம்மளுக்கு தெரியுமா? இப்போ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்? ஃபார்முலாவில் கொண்டு வந்து போடணும்னா பி ஆஃப் ஏ வேணும், பி ஆஃப் பி வேணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி வேணும். சரியா? இந்த 3 வந்து இப்போ மேலே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் நிகழ்ச்சி, அதாவது முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்க. நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், அப்போ ஏல என்னெல்லாம் வரும்? முதல் மதிப்பு வந்து முதல் பகடையில் இருக்கிற மதிப்பு வந்து இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வரும் முதல் பகடையில்னா? இந்த 2ல் இருக்கிற, இங்கே பாருங்கள், முதல் பகடையில் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் போதும். அப்போ இதில் எல்லாமே 2 2ன்னு வருதா முதல் பகடையில்? அப்போ இந்த லைன் ஒன்று வரும், 4ன்னு வர இந்த லைன் ஒன்று வரும், 6ன்னு வர இந்த லைன் வருமா? அப்போ இந்த 3 லைன் வருமா? எழுதலாம் பாருங்கள். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. இதே மாதிரி 4லையும் 6லையும் எழுதணுமா? இப்போ நான் எழுதிட்ட பாருங்கள். அப்போ இதில் எத்தனை வரும்? என் ஆஃப் ஏ என்ன எழுதலாமா? இதில் 6, இதில் 6, இதில் 6, 6 3 18. அப்போ என் ஆஃப் ஏங்கிறது 18. சரியா? இப்போது நிகழ்தகவு கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு அதுதானே நம்மளுக்கு பி ஆஃப் ஏ, அதுதான் ஃபார்முலாவில் வேணும். இப்போ பி ஆஃப் ஏக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இல்லை என் ஆஃப் ஏங்கிறது 18, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. சரியா? இதை கேன்சல் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபார்முலாவில் கூட்டி கழிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கேன்சல் பண்ணாதீங்க. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பியில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். அதாவது முகமதிப்புகளை கூட்டினா, 2யுமே கூட்டினா 8ன்னு வரணும். அப்போ என்னெல்லாம் வரும் இதில் பாருங்கள். 3,5 வருமா? இது 1. அதுக்கப்புறம் 4,4 5,3 6,2. அப்புறம் இங்கேயும் இருக்குது பாருங்கள் 2,6. இது எல்லாமே வருமா? இப்போ எத்தனை? 5. இந்த 5யுமே எடுத்து நான் எழுதுகிற பாருங்கள். பி ஈக்குவல் டு எடுத்து எழுதிட்டேனா? அப்போ என் ஆஃப் பிங்கிறது இதில் எவ்வளோ இருக்குது? 5. இப்போ பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பிங்கிறது 5, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. அவ்வளோதான். அடுத்து இதில் என்ன பண்ணணும்? அடுத்து வெட்டு கண்டுபிடிக்கணுமா? பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா நம்ம என்னென்னு போடுவோம்? மற்றும் போடுவோமா? இப்போ பாருங்கள், எழுதியிருக்கேன். முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் மற்றும் முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ வெட்டு பி. சரியா? இப்போ பாருங்கள், அதை எழுதலாம். ஏ வெட்டு பியில் அப்போ என்னெல்லாம் வரும்? 2க்குமே பொது. வெட்டுனா என்ன? 2லேயுமே பொதுவாக இருக்கணும். அதாவது ஏ நிகழ்ச்சியிலையும் பி நிகழ்ச்சியிலையும் பொதுவாக இருக்கிறது என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். இந்த 2லேயுமே பொதுவாக இருக்கணும்னா 2,6ங்கிறது வரும், 3,5 வராது, 4,4 வரும், அதுக்கப்புறம் இது வராது, 6,2ங்கிறது வரும். இந்த 3 வருமா? 2,6 4,4 6,2. சரியா? அவ்வளோதான். அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது
3. இப்போ P of A விட்டு B எழுதிடலாமா? P of A விட்டு B ஈக்குவல் டு N of A விட்டு B பை N of S. இப்போ பாருங்கள், N of A விட்டு Bங்கிறது 3, N of Sங்கிறது 36. சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். அவங்க கேட்ட கொஸ்டின், முதல் பகுதியின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். அப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ P of Aங்கிறது எவ்வளோ? 18/36. P of Bங்கிறது 5/36. P of A விட்டு Bங்கிறது 3/36. இப்போ கீழே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே 36ல் தான் இருக்குது. இப்போ மேலே மட்டும் கூட்டுறதை கூட்டி கழிச்சிடலாம் பாருங்கள். இந்த 18 5 கூட்டினா 23, அதிலிருந்து 3 கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா 20/36ன்னு வருதா? இப்போ பாருங்கள், P of A சேர்ப்பு Bயோட ஆன்சர். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். எந்த வாய்ப்பாட்டில்? ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5×2 20ன்னு வரும். இது 18×2 36ன்னு வரும். மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் I2 10ன்னு வரும். இது 9, 9×2 18. அப்போ என்ன ஆன்சர் வருது? 5/9. அவ்வளோதான். இப்போ 7வது கணக்கு. ஒரு பெட்டியில் 3 5 7 9 இதே மாதிரி 35 37 வரைக்கும் என்ற எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு அட்டையானது 7ன் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 5 7 9, அதாவது 3லிருந்து 37 வரைக்கும் இருக்கிற ஒற்றைப்படை எண்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்களா? இப்போ தீர்வில் ஒற்றைப்படை எண்கள், அதாவது 3லிருந்து 37 வரைக்கும் எழுதலாம் பாருங்கள். 3 5 7 9 11 13 15 17 19 21 23 25 27 29 31 33 35 37. சரியா? இப்போ எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள். என்ன ஃபஸ்ட் எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ N of Sங்கிறது 18. சரியா? இப்போ அடுத்து மொதல் கொஸ்டின் என்னது? 7ன் மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏங்கிறது 7 எண்ணெல்லாம் வரும், 7ஓட மடங்குகள், அதாவது இதுக்குள்ள இந்த ஒற்றைப்படை எண்ணில் இருக்கிற 7ன் மடங்குகள் என்ன? 7. ஒரு 7 2 7 14ங்கிறது இங்கே வராது. 3 21 4 28 இரட்டைப்படை எண் வராது. அடுத்து 7 35. அப்போ இருக்கிற 3 நம்பர் என்னெல்லாம்? 7 21 35. அவ்வளோதான் இருக்குது. அப்போ N of Aங்கிறது 3. இப்போ பாருங்கள், அப்போ P of A எழுதிடலாமா? P of A ஈக்குவல் டு N of A பை N of S. N of Aங்கிறது 3, N of Sங்கிறது 18. அப்போ 3/18. பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் Bன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ Bயில் என்னெல்லாம் வரும்? இதில் இருக்கிற பகா எண்கள் எல்லாமே வருமா? பகா எண்கள் இதில் என்னெல்லாம் இருக்குது? அதாவது 3லிருந்து 37க்குள்ளே இருக்கிற பகா எண்கள் என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 வரும், 5 வரும், 7 வரும், 11 13 17 19. இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான். 23 ஏன்னா இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா அது 2ஆல் வகுப்படும், அதனால் அது பகா எண்களில் வராது. 29 31 37. சரியா? இப்போ எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ N of B ஈக்குவல் டு 11. இப்போ P of B எழுதிடலாமா? P of B ஈக்குவல் டு N of B பை N of S. N of Bங்கிறது 11, N of Sங்கிறது 18. சரியா? 11/18. இப்போ பாருங்கள், இப்போ வெட்டு எடுத்து எழுதணுமா? 7ன் மடங்காக மற்றும் பகா எண்ணாக கிடைக்கும் நிகழ்ச்சி A வெட்டு Bன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது A வெட்டு Bயில் என்னெல்லாம் வரும்? A நிகழ்ச்சியிலையும் B நிகழ்ச்சியிலையும் பொதுவாக இருக்கிறதெல்லாம் வருமா? இதெல்லாம் பாருங்கள், ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது 7 மட்டும்தான், ரெண்டுலேயுமே இருக்கிறது. இப்போ N of A வெட்டு Bங்கிறது 1. இப்போ P of A வெட்டு B எழுதலாமா? P of A வெட்டு B ஈக்குவல் டு N of A வெட்டு B பை N of S. N of A வெட்டு Bங்கிறது 1, N of Sங்கிறது 18. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து அவங்க கேட்ட கொஸ்டின், அதாவது 7ன் மடங்காக அல்லது பகா எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு அல்லது இப்போ சேர்ப்பா. P of A சேர்ப்பு B ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. இப்போ போடலாம் பாருங்கள். P of Aங்கிறது எவ்வளோ? 3/18. P of Bங்கிறது 11/18.
18. பி ஆஃப் ஏ விட்டு பிங்கிறது 1/18. இப்போ பாருங்கள் கீழே 18 எல்லாமே காமனாக தான் இருக்குது. மேலே இந்த ரெண்டையும் கூட்டினா 11 3 கூட்டினா 14 கழித்தல் 1 இருக்கா, கழிச்சோம் அப்படின்னா 13/18. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, அதாவது 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு 13/18. இப்போது 8வது கொஸ்டின். சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அதே மாதிரி தான் சேர்ப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ அதிகபட்சம் 2 பூக்கள் அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம், குறைந்தபட்சம் 2 தலைகளை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ கூறுவெளி ஃபஸ்ட் எழுதிடலாமா? 3 நாணயங்கள் நம்மளுக்கு தெரியுமா, கூறுவெளி நம்ம நிறையா கணக்கில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிறது எத்தனை இருக்குது? 8. இப்போ பாருங்கள், முதல்ல அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏல என்னெல்லாம் வரும்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேனா, இந்த கூறுவெளியில் பூ இல்லாத மாதிரியும் இருக்குது, ஒரு பூ இருக்கிற மாதிரி, 2 பூ இருக்கிற மாதிரி, 3 பூ இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்சம் 2 பூக்கள். 2 பூக்கள் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் கொடுத்துருந்தா குறைந்தபட்சம் சைடு போகணும். அப்போ என்னெல்லாம் வரும்? பூ இல்லாமல் இருக்கிறது வரும், ஒரு பூ இருக்கிறது வரும், 2 பூ இருக்கிறது வரும். எழுதலாமா? எழுதலாம். பாருங்கள், பூ இல்லாமல் இருக்கிறது HHH, ஒரு பூ இருக்கிறது HHT, HTH, HTT, THH, THT, TTH. சரியா? இந்த 3 பூ இருக்கிறது மட்டும் வராது. அப்போ இதெல்லாமே இருக்கா? அப்போ என் ஆஃப் ஏங்கிறதுல 7 இருக்குது. இப்போ பி ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏங்கிறது 7, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அடுத்து பாருங்கள், அடுத்த நிகழ்ச்சி குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி. அப்போ பியில் என்னெல்லாம் வரும் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தலை இல்லாமல் இருக்குது. ஒரு தலை, 2 தலை, 3 தலை இருக்குது. குறைந்தபட்சம் 2 தலை, 2 தலை இங்கே இருக்குது. குறைஞ்சபட்சம்னா இப்போ அதிகபட்ச சைடு போகணுமா? அப்போ இங்கிருந்து இது, அதாவது 2 தலைகளும் 3 தலைகளும் இருக்கிறதெல்லாம் வரும். கூறுவெளியில் பாருங்கள், 2 தலை 3 தலை இருக்கிற மாதிரி என்னெல்லாம் இருக்குது? HHH, HHT, HTH, THH. அவ்வளோதான். அப்போ இது மட்டும்தான். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அப்போ என் ஆஃப் பிங்கிறது 4. இப்போ பாருங்கள், பி ஆஃப் பி எழுதிடலாமா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் பிங்கிறது 4, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. 4/8. இப்போ அடுத்து பாருங்கள், அதிகபட்சம் இப்போது வெட்டு கண்டுபிடிக்கணுமா? பி ஆஃப் ஏ வெட்டு பி, அதாவது அதிகபட்சம் 2 பூக்கள் மற்றும் குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் ஏ வெட்டு பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏ வெட்டு பியில் என்னெல்லாம் வரும்? ஏலையும் பிலையும் பொதுவாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ 4மே இந்த பியில் இருக்கிற எல்லாமே ஏ வெட்டு பியில் ஏலையும் இருக்குது, அதனால் ஏ வெட்டு பியில் அது எல்லாமே வரும். அப்போ HHH, HHT, HTH, THH. ஓகேவா? இப்போ இதுலேயும் என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்போ பி ஆஃப் ஏ விட்டு பி கண்டுபிடிச்சிடலாமா? பி ஆஃப் ஏ விட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ விட்டு பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ விட்டு பிங்கிறது 4, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவங்க கேட்ட கொஸ்டின், அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ ஃபார்முலா என்ன? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ போடலாம் பாருங்கள். பி ஆஃப் ஏங்கிறது 7/8, பி ஆஃப் பிங்கிறது 4/8 கழித்தல் பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 4/8. இப்போ பாருங்கள், கீழே 8 பொதுவாக இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 7யும் 4யும் கூட்டினா 11, இங்கே மைனஸ் 14 கழிச்சோம் அப்படின்னா 7/8. அவ்வளோதான். பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி, அதாவது அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 7/8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.